குட் மார்னிங் திவ்யா. குட் மார்னிங் பிரீத்தி. திவ்யா, சோ கடந்த 2 எபிசோடா பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் காலங்காத்தால சாப்பிடக்கூடாது, அதுவும் எம்டி ஸ்டொமக்ல சாப்பிடக்கூடாது, ஒரு டாக்டர் மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி நிறைய சொல்லிட்டோம். சோ நம்ம இப்போ என்ன சொல்ல போறோம்னா, கூடாது சொல்லிட்டீங்களே, என்னென்ன சாப்பிடணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? சோ மக்களோட டவுட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன சொல்ல போறோம், என்னென்ன சாப்பிடணும் எம்டி ஸ்டொமக்ல, எதெல்லாம் நமக்கு ஹெல்தின்ற விஷயங்களை ஷேர் பண்ண போறோம். வெல், அதை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி வழக்கம் போல வியூவர்ஸ் வெல்கம் பண்ணணும். பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். So பிரீத்தி, நம்ம வந்து நார்மலா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா வாட்டர்மெலன் ஜூஸ். ஓகே, அது குடிக்கலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலாம். ஏன்னா வந்து தண்ணிக்கு பதிலா வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சா இதனால நமக்கு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால இல்லையா? சோ அதுவும் வந்து சாப்பிட நமக்கு வந்து லிக்விடா தான் உள்ள போகும் இல்லையா? சோ அதனால வந்து இதுவும் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகப்படுத்தும் நம்ம பாடியில அப்படின்னு சொல்றாங்க. சோ வாட்டர்மெலனால நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்குலாம் வாட்டர்மெலன் நல்லது அப்படின்றீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வெறும் வாட்டர்மெலன் காலை சாலடா சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து நிறைய பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செக்மெண்டான சூரியோதயம் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 10/11/2016 வியாழக்கிழமை, துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:03. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி ஏகாதசி. நட்சத்திரம் பூரட்டாதி. சுபவோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. பகல் 1 மணி முதல் 2 மணி வரை. மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மாலை 5:26 வரை கடகராசிக்கும் பிறகு சிம்மராசிக்கும். திவ்யா, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருமே பயங்கர ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. கேலரிஸ் பார்த்து சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்போட வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில தூங்கி எழுந்தோடனே வெறும் வயிற்றுல நீங்க எக் சாப்பிடலாம். முட்டையை வந்து நீங்க எந்த ஃபார்ம்ல வேணா சாப்பிடலாம். நீங்க பொரியல் பண்ணி சாப்பிடலாம், இல்ல ஆம்லெட், ஆஃப் பாயில் எப்படி வேணா சாப்பிடலாம், அவிச்சு வச்சும் சாப்பிடலாம். சோ இந்த முட்டையை நீங்க காலை பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புல கேலரிஸ் கண்டென்ட் கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. சோ முட்டையிலயும் கம்மி கேலரி தான் இருக்கு. சோ அதுவும் ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் வயிற்றுல ஒரு 2 ஆம்லெட் சாப்பிட்டு பாருங்களேன், வயிறு பயங்கர ஃபுல் ஆயிடும். மேல சாப்பிடணுன்ற எண்ணமும் உங்களுக்கு வராது. சோ டயட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க காலையில அதை சாப்பிட்டாங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து நார்மலா முட்டை பிடிக்காது. நீங்க சொல்றதுனால எனக்கு வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க எதுக்கு இப்ப டயட் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? டயட் இருக்கிறதுக்கு இல்ல, நார்மலாவே முட்டை பிடிக்காதுன்னு தான் சொன்னேன். ஓகே, நீங்க ஸ்லிம்மா ஆறதுக்கு வந்து முட்டை டெய்லி சாப்பிடுறீங்க. ஆமா, இனிமே முயற்சி பண்ணலாம்னு இருக்கேன். பிரீத்தி மாதிரி ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பா டெய்லி வந்து ஒரு முட்டை காலையில ஆம்லெட்டோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா வந்து உங்களை மாதிரி ஸ்லிம்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. தப்பான அட்வைஸ் கொடுக்குறீங்க, கல் விட்டு அடிப்பாங்க, பாத்துக்கங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு டிப் கொடுத்துருக்கீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு. அந்த பேர்களுக்கான காரணங்களையும் சோஸ்திரங்களையும் சொல்றதுக்காக நம்ம இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் புத்தம்புது காலையிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பராசக்தியினுடைய பேரருளினாலே இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய திருநாமம் ஓம் நித்ய புத்தாயே நமக என்கின்ற திருநாமம். எப்பொழுதும் பேரறிவோடு விளங்கக்கூடிய பரதேவதைக்கு வணக்கம். பேரறிவின் வடிவாக தேவி இருக்கிறாள். அறிவே தெய்வம் என்று சொல்லுவார் நம்முடைய மகாகவி பாரதி. அறிவுதான் இந்த உலகத்திலே தெய்வம். அறிவு என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், நாம் இந்த உலகத்திலே எதை அறிவு என்று சொல்லுகிறோம்? உலகத்திலே பொருள் ஈட்டக்கூடிய கல்வியை கற்றுக்கொள்கிறோமே, அதனை அறிவு என்று சொல்லுகிறோம்.
அறிவு என்று சொன்னால் என்ன என்று கேட்டால் ஞானம்தான் அறிவு. நாம் இந்த உலகத்திலே ஞானத்தை எப்படி பெற முடியும்? உணர்வதன் மூலமாகத்தான் ஞானத்தை பெற முடியும். கல்வி என்பதை யார் வேண்டுமானாலும் கற்றுக் கொடுக்கலாம். ஞானம் என்பது நாமே நம்மை உணர்ந்து கற்றுக்கொள்வது. இந்த அறிவு இருக்கிறதே, தூய அறிவு, பேரறிவு, ஞானத்தினுடைய அடிப்படை வெளிப்பாடுதான் பேரறிவு. தேவி எப்படி இருக்கிறாள்? ஞானஸ்வரூபிணியாக இருக்கிறாள். ஞானஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய பரதேவதை பராசக்தி, அந்த பரதேவதையினுடைய அறிவுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு. அந்த அறிவுதான் அறிவினான் ஆகுவது உண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று சொல்லுவார் வள்ளுவர். அறிவு என்று சொன்னால் டாக்டருக்கு படிப்பது, இன்ஜினியருக்கு படிப்பது, ஆடிட்டருக்கு படிப்பது, வக்கீலுக்கு படிப்பது, இல்லை என்று சொன்னால் பொருள் ஈட்டக்கூடிய கல்வியை கற்றுக்கொள்வது என்பதெல்லாம் அறிவு என்று இன்றைக்கு நாம் பழக்கத்திலே கொண்டு வந்து விட்டோம். ஆனால் அறிவு என்பது எது என்று கேட்டால், பிறருடைய துன்பத்தை எவன் ஒருவன் தன் துன்பம் போல் எண்ணுகிறானோ அவன்தான் அறிவுடையவன் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்படி பிறர் துன்பத்தை தன் துன்பத்தை போல் யார் எண்ணுகிறார்கள்? ஒரு தாய் தான் எண்ண முடியும். அந்த தாய் யார்? உலகத்திற்கெல்லாம் பராசக்தியாக இருக்கிறவள் தான் எண்ண முடியும். யார் அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், என்ன பிழைகள் செய்து அழைத்தாலும் உடனடியாக அவள் நம்மை காப்பாற்ற ஓடி வந்து விடுகிறாள். பிழைகளை செய்வதும் பின்னர்கை பிசைவதும் பேதை என் செயல் அல்லவா, அழைத்தாலும் மறந்தாலும் ஓடியே வந்து என்னை அணைப்பதும் கடன் அல்லவா, மழை கருணை வெள்ளத்தால் மாதா உன் மனமுமே மன்னிப்பது இயல்பல்லவா, மறவாது சொல்லுவேன் மறந்தாலும் என்னையே காப்பதும் கடன் அல்லவா, குழந்தையை தாயோடி கொஞ்சியை அணைப்பது குவலயம் அறிந்ததல்லவா, கொற்றவள் நீ எனினும் பிள்ளையை காப்பது கோலகலச் செயல் அல்லவா, விழைந்தேன் உன்னருள் வேறேது வேண்டுவேன் விரைந்தேனே அருள் புரிவாயே, ஸ்ரீவித்யா பீடத்தின் ஸ்ரீ சக்கர நாயகி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உமையே என்று போற்றி பரவுவார்கள். மறவாது சொல்லுவேன், உன்னை நான் அழைக்க வேண்டும் என்று நினைப்பேன், ஆனால் மறந்தாலும் என்னையே காப்பது உன்னுடைய கடன். நான் தவறே செய்ய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நான் தவறுகளை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறேன். நான் என்ன செய்ய முடியும் பரதேவதையே? தயவு செய்து என்னைக்கு வழிகாட்டு. எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவள் நீ குரு பொறுப்பது உன் கடன், பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே, பிள்ளை என்று அன்பாய் பிரியமளித்து மைந்தனின் மீது வரம் மகிழ்ந்து அருளி தஞ்சம் என்று அடியார் தழைத்திட அருள் செய் என்று கந்த சஷ்டி கவசத்திலே நாம் பாடுகிறோம். அப்படி பிழைகளெல்லாம் பொறுப்பது உன்னுடைய மிகப்பெரிய தன்மை. நன்றிய செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று கேட்கிறார் மாணிக்கவாசகர்கள். பிழை செய்வாய் என்று கேட்டால் நீ எனக்கு பிழை செய்ய மாட்டாயம்மா, நன்றேதான் செய்வாய் என்று தான் இதற்கான பொருளை ஞானிகள் சொல்லுகிறார்கள். அப்படி பராசக்தி எப்படி இருக்கிறாள்? பேரறிவு உடையவளாக இருக்கிறாள். பேரறிவு என்பது என்ன என்று கேட்டால், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஞானத்தை தரக்கூடியதான அறிவு. அவள் ஞான சுரூபிணி, ஞானாம்பிகை, ஞான பூங்கோதை என்றே நாம் பார்க்கிறோம். பஞ்சபூத ஸ்தலங்களிலே காற்று தலமாக இருக்கக்கூடிய அருமையான தலம் திருக்காளத்தி, காளஹஸ்தி. அங்கே இருக்கக்கூடிய காளத்தீஸ்வருடைய சன்னிதானத்தில் இன்றைக்கும் பார்க்கிறோம். அந்த விளக்கிலே எப்பொழுதும் அப்படியே அசைந்தே இருக்கக்கூடிய நிலைமை, அதை சுற்றி அந்த சன்னிதானத்திலே காற்று எப்பொழுதுமாக இருக்கிறது. எல்லா பகுதிகளிலும் கருங்கல் சுவரினாலே ஆன அந்த கருவறைக்குள்ளே காற்று எப்படி வருகிறது? கடவுளுடைய அருளாலே வருகிறது. அந்த தலத்திலே இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய திருநாமம் என்ன? ஞான பிரசூனாம்பிகை, ஞான பூங்கோதை என்று நாம் தமிழிலே சொல்லுகிறோம். அப்படி ஞானாம்பிகையாக, ஞான பூங்கோதையாக, பேரறிவு படைத்தவளாக தேவி இருக்கிறாள். அந்த பேரறிவு எதை இந்த உலகத்திற்கு கற்றுத்தருகிறது என்று கேட்டால், இந்த உலகத்தின் துன்பத்தை துடைப்பதற்கு அந்த பேரறிவு நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த தாயிடத்தில் இருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும்? அந்த தாய் எப்படி அவ்வியாஜ கருணாமூர்த்தியாக, காரணமில்லாமலேயே கருணை பொழியக்கூடியவளாக இருக்கிறாளோ, அந்த கருணையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்றைக்கு நாம் நமக்கு கீழாக இருக்கிறவர்களிடத்திலே அன்பு செலுத்த மறுக்கிறோமோ, அப்பொழுது நாம் நமக்கு மேலே இருக்கிறவர்களிடத்திலிருந்து அன்பை எதிர்பார்க்கவே கூடாது. நாம் இறக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பொருளாதார சிக்கல். அவனுடைய மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. அவனுடைய ஓவிய நண்பன் ஒருவனத்திலே வந்து தான் எப்பொழுதும் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி, துன்பங்களை சொல்லி ஆறுதல் படுத்தி கொள்வான். அவனுடைய ஓவிய நண்பனை தேடி போகிறான். எப்படியாவது மகள் திருமணத்திற்கு செல்வம் வேண்டுமே.
அன்றைக்கு அந்த ஓவிய நண்பன் ஒரு படத்தை வரைந்து கொண்டு இருக்கிறான். அந்த படம் என்ன தெரியுமா? ஒரு பிச்சைக்காரனின் படம். ஒரு மிகப்பெரிய பணக்காரருக்கு ஆசை, தான் எப்படி பிச்சைக்காரனாக இருந்தாலும் இருப்போம் என்று ஆசைப்படுகிறார். ஆகையினாலே ஒரு பிச்சைக்காரனுக்குரிய உடையை உடுத்தி கொண்டு அவன் போல அழுக்காக வேடமணிந்து கையில் பிச்சை பாத்திரத்தை வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து இந்த ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறான். இவனை பார்த்த உடனே அவரை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, வாப்பா என்ன வேண்டும் என்று அவனுடைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி கண்ணீரை துடைக்கிறான். நண்பன் தோளிலே சாய்ந்து கொண்டு சொல்லுகிறான், மகளுக்கு திருமணம் வைத்து விட்டேன், எனக்கு செல்வம் வேண்டும், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி. கவலைப்படாதே, கடவுள் இருக்கிறார், காப்பாற்றுவார், நீ தைரியமாக இரு என்று சொல்லி ஆறுதல் படுத்தி அவனை இப்பொழுது சென்று வா, நான் ஓவியம் வரைந்த பிறகு உன்னை அழைக்கிறேன், பிறகு நாம் என்ன செய்யலாம் என்று கலந்து பேசலாம் என்று சொல்லுகிறான். உனக்கு என்ன தேவை என்று கேட்டு வைத்துக் கொள்ளுகிறான். இவன் போகிற வழியிலே பார்க்கிறான், அந்த பிச்சைக்காரன் கையிலே பிச்சை பாத்திரத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். அப்படியும் இப்படியுமாக தேடி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து அந்த பிச்சைக்காரனுடைய பாத்திரத்திலே போட்டுவிட்டு போய்விட்டான். இவன் சென்ற பிறகு பிச்சைக்காரன் ஓவியம் அழகாக வரைந்து முடித்து விட்டான். இந்த ஓவியன் அந்த பணக்காரன் நன்றி சொல்கிறார், மிக அழகாக ஓவியம் வரைந்திருக்கிறாய். சரி, உன்னை தேடி யாரோ ஒருவன் வந்தான், அவன் நான் பிச்சைக்காரன் என்று சொல்லி என்னுடைய பாத்திரத்திலே 1 ரூபாய் நாணயத்தை போட்டு விட்டானே, ஆஹா தவறு நடந்து விட்டதே என்று பதைக்கிறான். அவன் பரவாயில்லை, அவனுடைய இரக்க குணம் எனக்கு பிடித்திருக்கிறது, அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். இல்லை, மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறான், இத்தனை லட்சம் இருந்தால்தான் திருமணம் நடத்த முடியும், என்ன செய்வதென்று புலம்பி போய்கொண்டிருக்கிறான். கவலைப்படாதே, உன்னுடைய அந்த நண்பனுடைய திருமணத்திற்கான செலவு எவ்வளவோ, அவன் மகளுக்கு திருமணத்திற்கான செலவு எவ்வளவோ அத்தனையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி செக்கை எழுதி கையெழுத்து போட்டு நீனே நிறைவு செய்து கொள் என்று சொல்லி கொடுத்து விட்டு போய்விட்டான். நண்பனை அழைத்து சொன்னான், நீ அந்த பிச்சைக்காரன் வடிவத்திலே இருந்த பணக்காரனுக்கு போட்ட 1 ரூபாய் உன்னுடைய இரக்கம் இன்றைக்கு உன் மகளுக்கு திருமணத்திற்கான அத்தனை தொகையும் ஈட்டி தந்திருக்கிறது என்று சொன்னானாம். யோசித்து பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய விஷயம். இரக்க குணமாக உள்ள அந்த மனிதனிடத்திலே இருந்து எவ்வளவு பெரிய உதவி வந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் அறிவு என்று சொன்னால் இரக்கம், அறிவு என்று சொன்னால் பிறர் துன்பம் துடைப்பது, அறிவு என்று சொன்னால் இந்த பிரபஞ்ச பொருள்களிடத்திலே அன்பாய் இருப்பது என்பதைத்தான் பராசக்தி பேரறிவு உள்ளவளாக இருக்கிறாள் என்ற பாடத்தை நமக்கு தருகிறது. ஆகையினாலே தான் லலிதா சகஸ்ரநாமம் மிக அழகான திருநாமம். ஓம் நித்ய புத்தாயே நமக என்கின்ற நாமத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த திருநாமத்தை பற்றி கொண்டு அறிவு என்று சொன்னால் பணம் சேர்ப்பதற்கான படிப்பு என்பதை விடுத்து அறிவு என்று சொன்னால் இந்த உலகத்தின் மீது அன்பாய் இருப்பது, இரக்கம் காட்டுவது என்ற அருமையான செய்தியை நாம் லலிதா சகஸ்ரநாமத்தின் மூலமாக தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி அற்புத திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.